மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து வெளிவந்திருக்கிற த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கோடய நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த பவர்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது மேஜரா எல்லாருக்குமே தெரியுங்கிறனால அந்த சீனெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இவங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. கடந்து போன இந்த 4 வருஷத்துல பூமியில வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த டீம் வந்து காப்பாத்தி மக்கள் மத்தியில ஒரு சூப்பர் ஹீரோஸா வலம் வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இந்த குழந்தைய வச்சுதான் ஒரு பெரிய பிரச்சனையே வருது. கலாட்டஸ்ன்னு சொல்லப்படுற மாபெரும் வில்லனுக்கு வந்து இந்த குழந்தை வேணும். இந்த குழந்தைய கேக்குறாரு, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த கலாட்டஸ் கிட்ட இருந்து இந்த பூமியை காப்பாத்த போறாங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுங்க. சூப்பரா எடுத்திருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் வெறித்தனமா இருந்துச்சு. படம் கரெக்டா வந்து அந்த ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி போய் கலாட்டஸ பார்க்க போவாங்க பாருங்க. அங்க இருந்து பிக்கப் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸும் சும்மா வெறித்தனமா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சூப்பரா இருக்கும். படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, ஸோ அந்த ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் படம் பிக்கப் ஆகும். அதுவரைக்கும் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணாங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிள்.